ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கத்திரிக்காயும் பீன்ஸும் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டு பொன்னிறம் வரும் வரை வதக்கணும். நல்லா வதங்கினதும் தக்காளி கொட்டி வதக்கிடலாம். தக்காளி போட்டு வதங்கினதும் பெருங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வதங்கினாதான் அதுக்கு தேவையான மசாலா தேங்காய், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். அப்படியே இந்தாண்ட நம்ம தக்காளி இது பண்ணி வச்சுருக்குறோம்ல, வதக்கி அதுலேயே அரிஞ்சு வச்சு இந்த கத்திரிக்காயை போட்டுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினது எண்ணெயிலேயே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளியில் மண்ணு கிண்ணு இருக்கும், பார்த்து ஊற்றிக்கோங்க வடிகட்டி. நல்லா எண்ணெயிலேயே கத்திரிக்காயை வதங்க விடுங்க. நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காயிலேயே புளியும் கத்திரிக்காயும் சேர்ந்து வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவில் என்னென்ன இருக்குதுன்னா தேங்காய், மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், பூண்டு, சீரகம், வெந்தயம். சீரகம் வெந்தயத்தை வறுத்துக்கோங்க வானொலியில், தனியாக வானொலியில் அதை போட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதித்த வாட்டி பீன்ஸை போட்டுருங்க. நான் வேக வச்சு வச்சுருந்தேன், நைட்டை ஊற வச்சு அந்த பீன்ஸை வேக வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்த வாட்டி கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.